ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைத்தண்டு சூப் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா தான் வாழைத்தண்டு தோல் கருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வாழைத்தண்டு நல்லா வேகணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த சோள மாவை தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து 3/4 வாசி அளவு வாழைத்தண்டை நான் எடுத்துக்கிறேன் வேறு ஒரு பவுலில். கொஞ்சம் வாழைத்தண்டு மட்டும் இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு ஒரு ஃபில்டரில் அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்த அழுத்த நல்லா இந்த தண்ணி எல்லாமே இறங்கி வரும். பாருங்கள், இந்த பவுலில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டோடு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு சூப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு இந்த சூப்பை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலாப்பில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு பொரியலாக செஞ்சு தரதை விட இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுங்க. சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.